உன்னுடைய பலத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இது. உன்னை பற்றி யார் என்ன நினைக்கிறார்கள் என்பதை நீ தெரிந்து கொள்ளவில்லை என்றாலும் பரவாயில்லை. உன்னுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை முதலில் நீ புரிந்து கொள் என் செல்லமே. துன்பத்திலும் இன்பம் உண்டு என்பதை மறக்காதே. இவ்வளவு கஷ்டங்களை உன் வாழ்வில் நீ அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் கூட ஒரு சில இன்பமான உனக்கு சிரிப்பை தரக்கூடிய நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொண்டுதானே இருக்கிறேன். தோல்வியை நினைத்து துவண்டு போகாமல் நீ நினைத்த விஷயத்தில் வெற்றி அடைவதற்காக முயற்சி செய். கண்டிப்பாக உன் விருப்பத்தை உன் வராகியம்மா நான் நடத்தி கொடுப்பேன். என் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறது தானே? உன்னை ஊக்குவிக்கக்கூடிய, உனக்கு நல்லது செய்யக்கூடிய நல்ல மனிதர்கள் மீது நீ கவனம் செலுத்து. அவர்களை அருகிலேயே வைத்துக்கொள். உனக்கு தொந்தரவு செய்பவர்களையும் உனக்கு குற்றம் சொல்லி குறை சுமத்த நினைப்பவர்களையும் தூரத்தில் வைத்து கொள்ள பழகு. அனைத்து துன்பங்களுமே உன் வாழ்வில் அறியாமையால் தான் ஏற்படுகிறது என்பதை எப்பொழுது புரிந்து கொள்ளப் போகிறாய்? மனிதர்கள் தான் சந்தோஷமாக இருக்க வேண்டும், தான் திருப்தியாக சுயநல நோக்கத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக மற்றவர்களுக்கு வலியையும் வேதனையையும் உண்டாக்குகிறார்கள். அந்த வகையில் தானே இப்பொழுது நீயும் கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். எந்த விஷயமாக இருந்தாலும் அலசி ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டுமே தவிர நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் என்பதற்காக மற்றவர்களுக்கு துன்பம் விளையும்படி எந்த ஒரு தீர்ப்பையும் சொல்லிவிடாதே. யாராவது தவறே செய்துவிட்டு வந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்டாலும் மன்னிப்பை கொடுத்துவிட்டு நீ மகிழ்ச்சியாக இருக்கப்பார் என் செல்லமே. அதை விட்டுவிட்டு அவர்கள் இந்த தவறை செய்துவிட்டார்கள், அந்த துரோகத்தை செய்துவிட்டார்கள் என்று நினைத்து நினைத்து உனக்குள் என் பாரத்தை சுமக்கிறாய். அதை மறந்து போக கற்றுக்கொள். உன்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் நேசிக்கலாம், ஆனால் ஒருவரையும் முழுவதுமாக நம்பிவிடக்கூடாது. நீ எப்போது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமானால் இதை மட்டும் பின்பற்று என் செல்லமே. மனிதர்களின் வாழ்க்கை என்றாலே அதில் மகிழ்ச்சியும் துக்கமும் கடினமான நேரமும் நல்ல நேரமும் எல்லாமே கலந்த வட்டமாகத்தான் இருக்கும். இப்பொழுது நீ கஷ்டத்தை சந்திக்கிறாய் என்றால் அடுத்து உனக்கு நல்ல நேரம் வரும் என்பதை நம்பி காத்திரு. நீ பொறுமையோடு காத்திருந்தாலே உன் வராகியம்மா உனக்கான சிறப்பான வாழ்க்கையை அமைத்து கொடுப்பேன். சில நேரங்களில் நீ ஆசைப்படுவது போல் மிக பெரிய நல்ல விஷயம் நடப்பதற்கு முன்பாக சில மோசமான கஷ்டங்களை இப்படித்தான் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அதன்படிதான் உனக்கான நல்லது நடக்கப் போவதன் அறிகுறியாகத்தான் இப்போது கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் என் செல்லமே. மற்றவர்கள் யாராவது எனக்கு துரோகத்தை செய்து விட்டார்கள் என்றால் அதற்காக நான் அவர்களை பழிவாங்கியே தீருவேன் என நினைப்பவர்கள் பலவீனமானவர்கள். நீ என் பிள்ளையாக இருக்கும்போது பலவீனமான எண்ணத்தோடு மற்றவர்களை பழிவாங்கும் எண்ணமோ குரோத எண்ணமோ உனக்குள் இருக்கக்கூடாது. வலிமையான மனம் கொண்ட நீ எல்லாரையும் புறக்கணித்து கடந்து போய்கொண்டே இருந்தால் அவரவர் செய்த தவறுக்கு அவரவர்கள் தண்டனையை அனுபவிப்பார்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ நல்லதை மட்டுமே பார்ப்பதற்கும் நல்ல செயல்களை மட்டுமே செய்வதற்கு உன் மூளைக்கு பயிற்சி கொடு. வாழ்க்கையில் மிகச்சிறந்த விஷயங்களும் உன் வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய விஷயங்களும் பொறுமை மற்றும் கடின உழைப்பால் தான் உன் வாழ்வில் வந்து சேரும் என் செல்லமே. உன் வாழ்க்கையை நீ எப்படி வாழப்போகிறாய் என்பதை உனது கையில் தான் நான் கொடுத்துள்ளேன். அதை எக்காரணம் கொண்டும் மற்றவர்கள் கையில் கொடுத்துவிட்டு நீ நிம்மதி இழந்து தவிக்காதே. உன் வாழ்வில் நீ செய்யக்கூடிய விஷயங்களும் நீ எடுக்கக்கூடிய முடிவுகளும் முழுவதுமாக உன்வசமாகத்தான் இருக்க வேண்டும். உன் செயல்களை நீ சரியாக செய்து அதில் வெற்றி பெறுவதற்கு முன்பாக அதை பற்றி யாரிடமும் வெளியில் எந்த கருத்தும் சொல்ல வேண்டாம் என் செல்லமே. ஏனென்றால் நீ நன்றாக வருவதில் முழுவதுமாக மகிழ்ச்சி அடைவது உன் வராகியம்மா நான் தான். ஆனால் எல்லாரும் என்னை போல் சந்தோஷப்பட மாட்டார்கள் அல்லவா? நீ சிறப்பாய் வெற்றி பெறப் போகிறாய் என்றால், நீ சிறப்பாய் வீடு கட்டி சந்தோஷமாய் வாழப் போகிறாய் என்றால் அதை கேட்பவர்கள் எல்லாரும் மகிழ்ச்சி அடைவார்கள் என்பதை சொல்ல முடியாது. உன் குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் நிம்மதியும் நிலவுவதை எத்தனை பேர் பொறுத்து கொள்வார்கள்? போட்டி பொறாமையோடு கூடிய மனிதர்கள் கொண்ட இந்த கலியுக காலத்தில் யாருக்கு நல்லது நடந்தாலும் உடனே அதை எவர் மனமும் ஏற்றுக்கொள்வதில்லை. அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள், அவர்கள் வசதியாக இருக்கிறார்கள், அவர்கள் நினைத்ததையெல்லாம் வாங்கிக் கொள்கிறார்கள் என
மற்றவர்களை பார்த்து போட்டி கண்ணோடு பார்க்கக்கூடிய மனிதர்கள் தானே இங்கு இருக்கிறார்கள். யார் எப்படி இருந்தாலும் சரி, நான் சிறந்தவன், எனக்கு நல்லதே நடக்கும் என நீ எப்போதும் உனக்குள் சொல்லிக்கொண்டே இரு. உனக்குள் எல்லா திறமைகளும் இருக்கிறது என உன்னை நீயே மதிக்க ஆரம்பித்து விட்டாலே போதும். மதிப்பும் மரியாதையும் தானாக உன் வாழ்வில் வந்து சேரும்படி உனக்கான விஷயங்களை சிறப்பாகவே நான் செய்து கொடுப்பேன். மற்றவர்களிடம் பேசுவதற்கு எதுவுமே இல்லை என்றாலும் கூட அவர்களை பார்த்தவுடன் ஒரு சிறு புன்னகையோடு கனிவான வார்த்தைகளை பேசினால் போதும். எப்படி இருக்கிறீர்கள், நலமா என நீ கேட்கக்கூடிய அந்த ஒற்றை வார்த்தையும் நீ சிந்தக்கூடிய புன்னகையும் உன்னை எல்லோருக்கும் உறவாக மாற்றிவிடுமேன் செல்லமே. ஆதாயத்தோடும் சுயநல லாபத்தோடும் நோக்கத்தோடும் அலைந்து கொண்டிருக்கும் மக்களுக்கு மத்தியில் உனக்கான நீதியையும் நியாயத்தையும் நீ தேடிக்கொண்டிருந்தால் அது கிடைப்பது கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும். நடக்கும் விஷயங்களை ஏற்றுக்கொண்டு யாரிடமும் எந்த நீதியையும் எதிர்பார்க்காமல் உன் வாழ்க்கையை மட்டும் பார்த்து அதில் முன்னேற்றம் அடைவதற்கான வேலைகளை செய்து போய்கொண்டே இரு. பல கஷ்டங்களை பார்த்து பார்த்து மறத்து போயிருக்கும் உன்னுடைய இதயத்திற்கு இப்போது தனிமையே போதுமென நினைக்க தோன்றுகிறதல்லவா? நீ தனிமையில் இருந்தாலும் உன் வராகியம்மா நான் உன்னுடனேயே இருப்பேன். கலங்காதே என் செல்லமே. இப்படி நடக்கிறதே என நீ முனகிக் கொண்டே இருந்தால் வீட்டின் மூலையில் அமர்ந்து விட வேண்டியதுதான். உனக்கு நீயே தன்னம்பிக்கையை ஊட்டிக்கொண்டு எழுந்து கிளர்ந்து நில். உனது எதிர்காலம் உனது கைகளில் தான் இருக்கிறது என் செல்லமே. உனது எதிர்காலத்தை மிகச் சிறப்பாக மாற்றி உனக்கான வருங்காலத்தை வசந்த காலமாக அமைத்து கொடுப்பதற்காக தான் இன்று இரவு 12 மணிக்குள்ளாகவே இதை கேட்கும்படி அன்பு கட்டளையிட்டேன். என்னில் 12 மணிக்கு மேலாக நாளைய விடியல் வந்துவிடும் அல்லவா? நாளைய விடியலை உனக்கான விடியலாக மாற்றி கொடுக்க நான் தீர்மானித்து விட்டேன். இனி எல்லா விஷயங்களும் நீ நினைத்தது போலவே உன் வாழ்வில் நிகழத்தான் போகிறது. யாராவது உன்னை நிராகரித்தால் இனி நீ கவலை கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் தெரியுமா? எப்போதும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்க தகுதி இல்லாமல் அதை நிராகரிப்பவர்கள் தானே இந்த உலகில் அதிகமாக இருக்கிறார்கள். அப்படித்தான் நீயும் விலை உயர்ந்த பொக்கிஷமாக இருப்பதால் உன்னை நிராகரித்து ஒதுக்கி வைத்து கடந்து போகிறார்கள் என்பதை புரிந்து கொள். உன் மனதில் இருக்கக்கூடிய ஆசைகளையெல்லாம் நான் நிறைவேற்றுவேன் என்ற நம்பிக்கையோடு துன்பப்பட்டு துயரப்படாமல் கவலைப்பட்டு வருத்தப்படாமல் தைரியமாக உன் வேலைகளை செய்யப்பார். நீ எதிர்பார்த்ததும் ஆசைப்பட்டதும் விரைவில் உன் கைகளில் வந்து சேரும். இங்கு இருக்கக்கூடிய மாற்றங்கள் எதுவும் தானாக உன்னை தேடி வராது என் செல்லமே. தன்னம்பிக்கையோடு நீ நடந்து சென்றால் நீ போகும் திசையெல்லாம் உனக்கான விஷயங்கள் மிகச் சிறப்பாகவே நடக்கும். உன் வாழ்விலும் பல நல்ல மாற்றங்கள் உருவாகுவதை உன்னால் உணர முடியும். யாரும் உன்னை காப்பாற்ற வரமாட்டார்கள். ஒரு அவசர ஆபத்து என்றால் நீயேதான் உன்னை காப்பாற்றிக் கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என் செல்லமே. உதவி உதவி என்று அழைப்பதற்கு பதிலாக இந்த நொடியில் என்ன செய்யலாம் என யோசித்து திறமையாக அந்த சூழ்நிலையை சமாளித்து எதிர்கொள்ள பழகு. ஓம் ஸ்ரீ வராகி.